இது கொழுப்பெடுத்து போய் பேசுது. அதாவது வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சியை பிடிக்கிறத நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா, இது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் போகுமா போகாதா? சீன் போடுறது முக்கியம் இல்லை சார். அங்கே போய் நாங்கள் ஒரு பேரை சேர்த்துன்னு ஒரு டேபிளை போட்டு 2 பேரை வச்சுட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் சார். அதை தான் இந்த அம்மா செய்துச்சு. அந்த பொம்பளை அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து சோறு கொடுங்க சொல்லுங்க சார். பச்சையாக தான் சொல்லுங்க சார், கொச்சையாக சொல்லுங்க. 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு டவுன் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெற வைக்க துப்பு கட்ட அம்மா தான் இவங்க. மாநில தலைவியா இருந்தவங்க, 2 மாநில கவர்னரா இருந்தீங்க. என்னத்தை பண்ணீங்க நீங்க? என்னத்தை கிழிச்சிங்கன்னு நாங்க கேட்கிறோம். பாஜக எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருப்போம், நாங்க தான் பாஜக. அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்தாரு, அவர் வந்து எல்லாத்தையும் உடைச்சு வந்து தமிழகத்துல பாஜகவை வளர்த்தாரு. திட்டமிட்டு மு.க. ஸ்டாலின் கொடுத்த வேலையை இந்த அம்மா செய்துட்டு இருக்காங்க. அதிமுகவே 20% தான் சார் வந்திருக்கு. ஆனா பாஜக கூட்டணி 18% வந்துட்டு சார். வரக்கூடிய தேர்தலில் இன்னொரு 10% ஏறும். பாஜகவுக்கு ஏறும். அண்ணாமலையினால வரவு அது. தமிழிசைக்கு பிடிக்கலையா? அப்போ இது பாஜக வளர்ந்துடும் அண்ணாமலை தலைமையிலன்னு அதாவது இவங்க எல்லாம் வந்து திமுகவினுடைய பி டீம் மாதிரி வேலை செய்து இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பாஜக வளரணுங்கிறத விட பாஜக அழியணுங்கிறதுல இவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ணன் ஸ்டாலினுடைய உத்தரவுகளை திறமேற்கொண்டு செயல்படணும்னு இந்த அம்மா செயல்படுதுன்னு நான் சொல்லுவேன். தென் சென்னையில இவங்களை தவிர வேற யாராவது நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் மேற்கொண்டு ஒரு 1.5 லட்சம் ஓட்டாவது கிடைச்சிடும். அதிமுக கூட்டணி வச்சாதான் பிஜேபிக்கு வந்து லாபம், இல்லைன்னா லாபம் இல்லை. போன தடவை இதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா கூட அப்படிதான் சொல்லிச்சு. அதிகப்படுத்தி காணிச்சிருக்காரு அண்ணாமலை. வளர்ந்துருக்கு, மக்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? பாஜக கூட்டணி 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் இது. பாஜக கூட்டணி 30 நெருங்கி போய் நிற்கும். ஆட்சி அமைக்குமா மாட்டாங்க. ஜோசப் விஜய் அவருடைய இந்த தவக்கா கட்சிக்கு வரக்கூடிய இந்த வாட்டி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் செவ்வாய்க்கிரகத்துல தான் வந்திருக்காங்க. அதுவும் இந்து ஓட்டு தான் பிரியுமே ஒழிய கிறிஸ்தவ ஓட்டு இவரே ஜோசப் விஜயே கிறிஸ்தவனா இருந்தாலும் சரிதான், அவருக்கு ஒரு கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்க போறது இல்லை. செபஸ்டியன் சைமனுக்கு என்ன நடந்துச்சு? சைமனுக்கு அவரு கிறிஸ்தவர் தானே சார். கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் அவருக்கு போட்டாங்கடா? போடலையே, திமுக தானே போட்டாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். நேற்று தமிழக பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நடந்தது. இதில் டெல்லியிலேருந்து மூத்த நிர்வாகிகள்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டது, யாரும் கூட்டணி குறித்து பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமாக நிறைய முறை அது கூறியதா ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன காரணம் அப்படி சொல்றதுக்கு? இது யாரையும் மையப்படுத்தி சொல்லியிருக்காங்களா? இல்லை, இது வந்து வெளிப்படையாக வந்து ஒரே ஒரு ஆள் தான். முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மையப்படுத்தி தான் இது சொல்லப்பட்டது. அந்த ஒற்றை நபருக்கான கருத்து வேற யாருமே இதை முன்னாடி பேசுனாங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கட்சியினுடைய மாநில தலைமை என்ன முடிவு பண்ணி எதாவது சொல்லிட்டுனா அதுக்கு பிறகு வெளியே பேசக்கூடாதுன்னு அப்புறம் பேச மாட்டாங்க. இது மட்டும் வந்து கட்டுப்படல. அதுக்கு மேலே வெளியே நின்றுட்டு இது வீம்புக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லுவேன். இது மாநில தலைவியா கட்சிக்கு கட்டுப்படலையா இல்லை அண்ணாமலையை பிடிக்காமல் பேசின பேச்சா? இல்லை, எப்படி இருந்தாலும் கட்சி கட்டுப்படலைன்னு தானே அர்த்தம். கட்சியை வந்து நீங்கள் இந்த மாதிரி இதுலலாம் என்ன நன்மை சொல்லுங்கள்? அதிமுக கூட்டணி வச்சாதான் பிஜேபிக்கு வந்து லாபம், இல்லைன்னா லாபம் இல்லை. போன தடவை இதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா கூட அப்படி தான் சொல்லிச்சு. போன எலெக்ஷனில் என்ன நடந்துச்சு? 2024 பாராளுமன்ற தேர்தல் சில மாதங்களுக்கு முன்னாடி தானே நடந்துச்சு. அந்த தேர்தல் முடிவில் வந்து என்ன ஆச்சுது? அதிமுக 11% ஓட்டை இழந்து போய் நிற்கிது. பாஜக 11% ஓட்டுக்கு முன்னேறி மேலே வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% ஓட்டை மேலே எடுத்து அதிகப்படுத்தி காணிச்சிருக்காரு அண்ணாமலை. வளர்ந்துருக்கு, மக்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? பாஜக கூட்டணி 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் இது. அதிமுகவே 20% தான் சார் வந்திருக்கு. ஆனா பாஜக கூட்டணி 18% வந்துட்டு சார். வரக்கூடிய தேர்தலில் இன்னொரு 10% ஏறும். பாஜகவுக்கு ஏறும். அண்ணாமலையினால வரவு அது. வேறும்போது ஆட்சி பிடிச்சி விடுவாங்க. இந்த சூழ்நிலை அதை நோக்கி போகும்போது ஆட்சி பிடிச்சி விடுவாங்க. அந்த அளவுக்கு பாஜக வளர்ச்சி பாதையில் போகுது. நீங்கள் அதை வந்து டீக்ரேட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழிசைக்கு பிடிக்கலையா? அப்போ இது பாஜக வளர்ந்துடும் அண்ணாமலை தலைமையிலன்னு அதாவது இவங்க எல்லாம் வந்து திமுகவினுடைய பி டீம் மாதிரி வேலை செய்து இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பாஜக வளரணுங்கிறத விட
பாஜக அழியணுங்கிறதுல இவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு தான். இவங்க வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவதை விட அண்ணன் ஸ்டாலினுடைய உத்தரவுகளை திறமேற்கொண்டு செயல்படணும்னு இந்த அம்மா செயல்படுதுன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? உங்களை வந்து 2 மாநில கவர்னரை வச்சு அழகுபடுத்தியிருக்கு. அதிமுக கூட இருந்தால் தான் நாங்கள் வரும். 2019 அதிமுக கூட தான் இருந்தீங்க. தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குனீங்க? கேவலமாக துவக்கல நீங்கள். இந்த அம்மா தானே இருந்தாங்க மாநில தலைவியா. அப்போ சார் தமிழகத்தில் வந்து பாஜகங்கிற கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தினதே இந்த அம்மா தலைவியாக இருக்கும்போது நடந்தது தான். மோடியை வந்து 2014 ஒரு ஹீரோவாக தான் மக்கள் பார்த்தாங்க. ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள முஸ்லீம் பெண்கள்லாம் கூட மோடிக்கு ஆதரவாக கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விகடன் கருத்து கணிப்பு அந்த காலத்தில், அந்த 2014 காலகட்டத்தில் வந்ததை எடுத்து பாருங்க. அதிலெல்லாம் இது வந்திருக்கும். இப்படியெல்லாம் பேசின மக்கள், இப்படியெல்லாம் ஆதரவாக இருந்த மக்களை, அந்த மக்கள் மட்டும் இல்லை தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்கார மத்தியிலேயே வில்லனாக சித்தரிச்சாங்க. திமுக கும்பல் பண்ணிச்சுது. இந்த அம்மா மாநில தலைவியாக இருந்தாங்க. என்ன வேலை பார்த்தாங்க இவங்க? ஏதாவது ஒரு இதை முறையடிச்சாங்களா? உண்மை இதுதான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்களா? சேர்க்கவே இல்லையா? அப்படின்னு இவங்க அர்ஜென்டா என்னது? பாஜக எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருப்போம், நாங்க தான் பாஜக, நாங்க இதை வச்சே வாழ்ந்துட்டு தெரியும், அப்படித்தானே நினைச்சாங்க. அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்தாரு. அவர் வந்து எல்லாத்தையும் உடைச்சு வந்து தமிழகத்துல பாஜகவை வளர்த்தாரு. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருந்த பாஜக மொத்தத்துல தமிழகம் முழுக்கவே வளர்த்தாரா இல்லையா? தமிழகம் முழுக்க இப்ப பாஜக போய் சேர்ந்திருக்கா இல்லையா? திமுக கதறுதா இல்லையா? அண்ணாமலையை பார்த்து அலறாங்களா இல்லையா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அவருக்கு ஒத்துழைச்சி போவீங்களா? அதை விட்டுக்கிட்டு அவருக்கு எதிராக கொம்பு சிவரங்கிற பேரில் முழுக்க நீங்கள் வந்து இந்த நெகட்டிவ் வேலையை பார்த்தீங்கன்னா, பாஜக மாநில தலைமையிலிருந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் கூட்டணி வச்சே தீரணும். கூட்டணி வைக்கிறது நல்லதுங்கிறதுல வேற கதை சார், இருக்கட்டும் சார். அதை நீங்கள் எப்படி பேசுறீங்க? ஒரு மாநில தலைவராக இருந்தவங்க, நீங்கள் தலைவியாக இருந்தவங்க, உங்களுக்கு அந்த குறைந்தபட்ச அறிவு கூட கிடையாதா? இதை வந்து நம்ம பொது வழியில் பேசக்கூடாது, கட்சி மீட்டிங் உள்ள நடக்கும், அப்போ பேசுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. அதுக்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பம் இருக்குது, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. என்ன வேணாலும் பேசலாம் சார். உள்ளால நிர்வாகிகள் மட்டத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன் பொது வழியில் வந்து மைக்கு நீட்டினோடனே ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ எதை பேசணும்னு பேசக்கூடாதுங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஆளுதுன்னா தமிழிசை சவுந்தரராஜன். தப்பா இல்லையா இது? அந்த பொம்பளை அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து சோறு போட சொல்லுங்க சார். பச்சையாக தான் சொல்கிறேன் சார், கொச்சையாக சொல்கிறேன் சார். அதாவது வந்து அவர் இல்லாமல் இவங்க பிறக்கல. குமரி அனந்தன்கிற ஒரு மாபெரும் மனிதனுடைய மகதானே இவங்க. அவருக்கு அவங்க வீட்டில் ஒரு 10க்கு 10 ரூமில் வந்து இடம் கொடுத்து அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்கல. இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அதுவே செய்யலை சார். ஆனால் எங்கேயோ ஒரு பாலிடெக்னிக்கில் கொண்டு போய் அங்கே உள்ள ஹாஸ்டலில் ஏதோ ஒரு ரூமில் கொண்டு போய் போட்டு அனாதையாக வச்சுருக்காங்க. இதை விட நீங்கள் ஊருக்கு பாடம் நடத்திட்டாலே இருந்தாங்க. அவர்கள் பேசுறதை என் கட்சியால தடுக்க முடியலையா? தொடர்ந்து பேசிக்கிட்டே தானே இருக்காங்க, கட்சிக்கு கட்டுப்படலையா? அதுதான் கட்சியில முக்கியமான ஒரு தலைவர் இருக்காரோ ஆதரவா வார்னிங் கொடுத்துருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யாரையும் அவ்வளோ ஈஸியாக கட்சி விட்டு நீக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 2 மாநில கவர்னராக கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஒழுங்காக அதிலே இருந்திருக்கலாம். பழையபடி எங்கேயாவது கவர்னராக்கி விட்டுருப்பாங்க. இன்னும் அதுக்கு பதவி காலம் முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துல கவர்னரோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிச்சுது? மத்திய அமைச்சராகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு. இப்போ போய் தென் சென்னையில்னா அங்கே ஒரு 3 லட்சத்துக்கு மேலே வந்து பிராமண ஓட்டெல்லாம் இருக்குது, அப்படியே கொத்தா நமக்கு போட்டுருவாங்க, ஈஸியாக வெற்றி பெறலாம்னு சொல்லி அங்கே ஏற்கனவே கடந்து வேலை செய்த பாஜக நிர்வாகிகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சீட்டும் கேட்டு வாங்கி நின்று தோத்து போயிட்டாங்க. தென் சென்னையில் இவங்களை தவிர வேற யாராவது நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு ஒரு 1.5 லட்சம் ஓட்டாவது கிடைச்சிருக்கும். பாஜக போனாதான் மிச்சமா? ஆமாம், இவங்களை பிடிக்காதுல. எப்படி பிடிக்கும்? நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து பின்னாடி நம்ம வந்து கவர்னராக இனிமேல் அப்படியே வாழ்க்கையை முடிக்க போகிறதில்ல, பழையபடி நான் வந்து தேர்தல் அரசியலில் கலந்துக்க போகிறேன், ஓட்டு இதிலலாம் நிற்க போகிறேன், எலெக்ஷனில் தேர்தலெல்லாம் நிற்க போகிறேங்கிற உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்னராக இருக்கும்போதே அதுக்குள்ள களப்பணியை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம்ல. கட்சிங்கிற பேரில் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் கவர்னருங்கிற பேரில் தூத்துக்குடியில் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். அங்கே நின்ன தொகுதி அங்கே நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே நிறைய மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்கலாம். அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய துண்டுகளை செய்திருக்கலாம். நீங்கள் சொன்னால் நான் 1000 பேர் உங்களுக்கு நிதி உதவி பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரிசையில் நீங்கள் நின்னாங்க. அப்போது நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி அந்த தொகுதியில் உள்ள நிறைய மக்களுக்கு நல்லது செய்திருக்கலாம். இல்லை தென் சென்னையே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட அங்கே உள்ள கட்சிக்காரன் மற்றமாக எல்லாத்துக்கும் வீடு கல்யாணத்துலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் போயிருக்கலாம். அந்த மக்களுக்கு என்ன தேவை, என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் செய்திருக்கலாமே. கட்சி லோகோவை போட்டு நீங்கள் செய்ய வேண்டாம், சிம்பிள் வேண்டாம், அது இல்லாமல் நீங்கள் செய்யலாமே. செய்யக்கூடிய கட்சிக்காரனா கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஆலோசனை நடத்தி. ஒன்றும் இல்லை சார், இவங்க சொந்த ஊர் எங்கள் ஏரியா அகஸ்தீஸ்வரம் தான் இவங்களுடைய பூர்வீக கிராமம். 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு டவுன் பஞ்சாயத்து.
அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெற வைக்க துப்பு கட்ட அம்மா தான் இவங்க. மாநில தலைவியாக இருந்தவங்க, 2 மாநில கவர்னராக இருந்தீங்க. என்னத்தை பண்ணீங்க நீங்கள்? என்னத்தை கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். உங்கள் வீடு இங்கே விருகம்பாக்கத்தில் இருக்குது. அந்த வார்டை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்களா? வைக்கலை. இப்போவும் நான் சொல்கிறேன், அந்த வார்டில் வந்து வீடு அந்த வார்டுக்குள்ளே மட்டும் வீடாக போய் எல்லா இடமும் உறுப்பினர் சேர்த்துட்டாங்க. சொல்லுங்கள் அந்த அம்மாவை. நீங்கள் உங்கள் வார்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் ஊர் இருக்கக்கூடிய ஊரில் உங்கள் பூர்வீக கிராமத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் நான் வந்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே வருவேன். அப்படியே மேல் சபை எம்பி ஆக்கணும், அப்படியே மத்திய அமைச்சர் ஆக்கணும், நான் அப்படியே சுற்றிட்டு திருவேன்னா இது என்னது இது? இதே மாதிரி மோடியும் அமித்ஷாவும் நினச்சிட்டு நாங்கள் டெல்லி அரசியலுக்கு வந்துட்டோம், அதனால் குஜராத் அரசியலை நீங்கள் அங்கே உள்ளவங்க தான் பார்க்கணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னைக்கும் அங்கே காங்கிரஸ் கைக்கு போயிருக்கும் பாஜக அரசாங்கம். குஜராத் மாநிலம் காங்கிரஸுக்கு போயிருக்குமே சார். டெல்லிக்கு வந்தாலும் இவங்க வந்து குஜராத் மாநில நிர்வாகத்தை கவனிக்கிறாங்களா இல்லையா? அங்கே உள்ள கட்சி நிலவரம் எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனை வருது, முதலமைச்சர் சரியில்லையா, மாற்ற இன்னொரு தடவை முதலமைச்சராக சரியா நிர்வாகம். அதனால தானே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பாஜக கையில் குஜராத் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்கள் ஊர் எந்த ஊரோ வீடு எங்கே இருக்கோ அந்த வார்டை நான் கவனிக்கணுமா வேண்டாமா? அந்த வார்டில் அதிகமான உறுப்பினர்களை பாஜகவரை சேர்க்கணுமா வேண்டாமா? இப்போ உறுப்பினர் சேர்க்க நடந்துட்டு இருக்கனால அந்த பாயிண்டை சொல்கிறேன். இது இந்த மாதிரி இந்த அம்மா பேசிட்டு அலைஞ்சுது, திருப்பி வேண்டாத வேலையை பார்த்துட்டு விட்டு தெரியாமல் செய்யணும்னு நான் சொல்ல முடியாது. திட்டமிட்டு மு.க. ஸ்டாலின் கொடுத்த வேலையை இந்த அம்மா செய்துட்டு இருக்காங்க. பாஜகக்காரன் கொடுத்த வேலை, பாஜகவில் டெல்லியிலேருந்து பாஜக கொடுத்த வேலை செய்யலையா? அதை செய்யல. என்னத்தை செய்ய? அப்புறம் உறுப்பினர் சேர்க்க சொல்லுங்க. இப்போ உறுப்பினர் சேர்த்துருக்கணும்ல சார். உறுப்பினர் அவங்க வார்டில் வந்து நாங்கள் அதிகமான உறுப்பினரை சேர்த்துருக்கேன், அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். ஒரு இடத்துல சீன் போடுறது முக்கியம் இல்லை சார். அங்கே போய் நாங்கள் உறுப்பினர் சேர்த்தன்னு ஒரு டேபிளை போட்டு 2 பேரை வச்சுட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் சார். அதை தான் இந்த அம்மா செய்துச்சு. அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த கூட்டத்தில் இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா? BL சந்தோஷ் வந்து அவர் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ். அவர் வந்து வீடியோ கால் மூலமாக வந்தார் நேற்றைக்கு. வந்து அவர் சொன்னது என்னென்னா, தமிழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை வந்து சரியாகவே பண்ணலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிட்டார், நேரடியாகவே சொல்லிட்டார். ஒரு அடுத்து எனக்கு பொறுப்பு வேணும், பதவி வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க குறைஞ்சது 50 பேரையாவது நீங்கள் உறுப்பினரை சேர்த்துருக்கணும். அது கூட ஒழுங்காக நிறைய பேர் பண்ணலை. தமிழகத்தில் வந்து உறுப்பினர் சேர்க்க மட்டரகமாக இருக்குன்னு நேற்று திட்டிருக்காரு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த அம்மாவுக்கு வார்டும் சேர்ந்து தானே இல்லை வருது தமிழகம். அது சேர்ந்தன சார் வருது. உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு இயக்கமாக எடுத்துகிட்டு மோடியிலிருந்து எல்லாரும் அதுக்கு மெனக்கேடுறாங்க. அமித்ஷாவிலிருந்து இவங்க மட்டும் சொகுசா சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு ஊத வந்து அண்ணாமலைக்கு எதிராகவே பேசிட்டாலே. எதுக்கு நீங்கள் அந்த வேலையை பார்க்கணும்? இப்போ அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் போகுமா போகாதா? போகும்ல. அதை தான் பண்ணுறாங்க இவங்க. சார் இவங்க இருந்து நேராக பெங்களூர் அங்கே போகிறாங்க, மைசூரில் கோயிலுக்கு போகிறாங்க, சாமுண்டீஸ்வரர் கோயிலுக்கு. இவங்க கவர்னராக இருந்து நடந்த நேரத்தில் நடந்தது. போகிறாங்க. அங்கே போகக்கூடிய வழியில் வந்து பெங்களூரில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய சகோதரி செல்வி வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த வீட்டுக்கு அந்த டைமில் அங்கே வராது. இதெல்லாம் திட்டமிடாமல் செய்த நடந்த நிகழ்வா? 1 மணி நேரம் அங்கே தனியாக என்னதான் சார் பேசுனாங்க சொல்லுங்கள்? என்ன டிஸ்கஷன் பண்ணாங்க சொல்லுங்கள்? அதே தான் இவங்க மாநில தலைவியாக இருக்கிறது வரைக்கும் பாஜகவை எவ்வளோ வகையில் வந்து நாசம் பண்ணணுமோ இல்லை பண்ணி முடிச்சிட்டாங்க. மோடியை எவ்வளோ பெரிய வில்லனா கட்டமைக்கணுமோ அதை திமுக பண்ணிச்சு, இவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அண்ணாமலை வந்து அந்த கட்டமைப்பெல்லாம் உடைச்சி உண்மையிலே மோடி எப்படிப்பட்ட மகான்கிறத மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மக்கள் ஆதரவோடு இப்போ கட்சி வளருது. இப்போ அதை பிடிச்சி இழுத்து விடணும். அந்த வேலையை இந்த அம்மா செய்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு திருந்திட்டாங்க, இது இன்னும் திருந்த. அதனால தொடர்ந்து இதை பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் நேற்றுக்கு மீண்டும் வலியுறுத்தணும். இந்த வார்த்தையை படித்து பாருங்க, அன்னைக்குள்ளதான் படிச்சு பாருங்க. மீண்டும் வந்து அதில் வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி கூட்டணி சம்பந்தமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது அழுத்தமாகவே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த அம்மாவுக்காக சொல்லப்பட்டது, வேற யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது கொழுப்பெடுத்து போய் பேசுது. அதாவது நீங்கள் என்ன செய்வீங்க? தூங்குறவனை நீங்கள் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஃபார்முலா தான் இது. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார், பதவி ஏற்கலை. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி வந்து வெற்றி பெற்றாச்சு. திமுக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்க போறாரு, பதவி ஏற்கலை. அதுக்கு இடையில 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஒரு பொக்கையை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனாங்க? இந்த அம்மா புரோட்டோகால் படி அது என்ன சார் இது? இவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருக்காங்க, அவர் முதலமைச்சர் இன்னும் பதவி கூட ஏற்கலை. பதவி ஏற்றாலும் கூட இவங்க வந்து அவரை பார்த்து தான் இவங்க வந்து வாழ்த்து வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கு. முதலமைச்சர் போய் கவர்னரை பார்க்குறாங்க. கவர்னர் வந்து முதலமைச்சரை வந்து ஒருவேளை நீங்கள் அப்படியே அபிஷியலாக போனேன், கோட்டைக்கு போனேன், அங்கே நான் இவரை பார்த்தேன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? இவ்வளவுதான். ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க, 3 ஆண்டுகள் கவர்னர் பதவியில் ஒரு புக்கு. அதை வெளியிட்ட அந்த நிகழ்வில் யாருன்னா கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? 24 மணி நேரமும் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அண்ணாமலையை இழிவுபடுத்தி பேசி, மோடியை 24 மணி நேரமும் இழிவுபடுத்தி பேசினா நக்கீரன் கோபாலை கூட்டு கொண்டு வச்சிருந்தாங்க.
கார்த்திகை செல்வனை கூட்டி கொண்டு வச்சிருந்தாங்க. இதை மாதிரி மோடிக்கு எதிராக ஆன்டி மோடி டீம், ஆன்டி நேஷனல் டீம் எத்தனை பத்திரிகையாளரோ அவ்வளோ இது கூட்டி வந்து இந்த புக்கை வெளியிட்டாங்க. என்ன நோக்கம் இதுக்கு? திருப்பி இதை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இல்லை. இன்னொரு அதாவது நான் இதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு பேச, இன்னும் நிறைய கதை இருக்குது இந்த அம்மாவுக்கு கதை, அதனால வேண்டாம்னு நினச்சிட்டு பேசாமல் அதை விட்டுட்டே வந்தேன். பழையபடி இவங்க செய்கிறத வச்சு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு பழையபடி நம்ம பேச வேண்டியது மக்களுக்கு தெரிய வேணும். பாஜக தொண்டன் கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்ம வந்து ஊக்கப்படுத்த கூடாதுங்கிறது தான் என்னுடைய இன்னொரு செய்தி. திருந்தணும். இன்னொரு செய்தியும் வந்ததே அந்த கூட்டத்தில் இருந்து, இனிமே வந்து யாரும் அதிமுக பற்றி விமர்சிக்க கூடாது அப்படின்னு செய்தி வந்ததா இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அது? ஆமாம், இது உண்மைதான். அது வந்து கூட்டணி வரலாம், வராமல் போகலாம். என்ன சார், யதார்த்தமான ஒரு விஷயத்தை நான் என்னுடைய பார்வையை நான் பதிவு பண்ணுறேனே. அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும், அந்த தேர்தலில் கூட்டணியெல்லாம் என்ன அமைப்பாங்க அப்படிங்கிறதுல 2 பாயிண்ட் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு விஷயம் வந்து பாஜக இன்னைக்குடைய நிலைமையில் அப்படியே பாஜக, பாமக, அப்புறம் வந்து மற்ற சின்ன கட்சிகள், இந்த ஜி.கே. வாசன், அப்புறம் வந்து இந்த ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து ஏசி சண்முகம், அப்புறம் வந்து பாரிவேந்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஒரு அணி ஏற்கனவே இருக்குது. 18% ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது, கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அணி கூட தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சேர்றதுக்கு என்னுடைய பார்வை இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வருவாங்களா இல்லைன்னு தெரியாது, வாய்ப்பு இருக்குது. வேறு சில கட்சிகள் வரலாம், சின்ன கட்சிகள் ஏதாவது சேரலாம். இது வந்து இன்னைக்குள்ள நிலவரம். ஆனால் ஒன்றுமே வராமல் இப்படியே இருந்தால் கூட கழிந்த எலெக்ஷனில் வந்து இந்த பாஜகவினோட ஓட்டு சதவீதம் 10% ஏறிது. 11.5% வந்திருக்குன்னா அதில் 1.5% இருந்தது 10% மேலே ஏற்றி 11.5 வந்திருக்கு. அந்த ஓட்டு அவ்வளவுமே எங்கேருந்து வந்திருக்குன்னா அதிமுகலேருந்து வந்திருக்கு. அதிகமான ஓட்டு அதிமுகலேருந்து வந்திருக்கு. சொற்ப ஓட்டு திமுகவிலேருந்து வந்திருக்கு. உள்ள நீங்கள் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். இந்து ஓட்டு, குறிப்பாக இந்து ஓட்டு வங்கி உருவாயிடுச்சு. இந்து ஓட்டு வங்கி தமிழகத்தில் உருவாகிட்டு பாஜகவை நோக்கி அந்த இந்து ஓட்டு வங்கி இப்போ உருவாக்கி இருக்கு. இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு 10% மேலே கூடக்கூடியதை நோக்கி அது போய் குறைந்தது 10% கூடும். பாஜக அணிக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது 28% போய் நிற்கும். இந்த வாட்டி திமுக வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 26%. 33லேருந்து 26 வந்தாச்சு. 26 சம்திங்கில் இருக்காங்க. ஆமாம். அதிமுக வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? எடப்பாடி தலைமையில் அவங்க வந்து 20% கீழே போயிட்டாங்க. கூட்டணியும் சேர்த்தே 20 தான் வந்துச்சு. அதனால் ஒரு 18 19 வச்சுடுங்க வேணா. அப்போ வந்து நீங்கள் 20க்கு கீழே போயிட்டு அது மிகப்பெரிய கட்சி, ஆலமரம், அது சரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அடுத்த எலெக்ஷனில் அது ஒரு 10% போயிடும். ஒரிஜினலாக இதான் நிலவரம். 10% வரும்போது பாஜக இன்னொரு 10% மேலே போய் நிற்கும். பாஜக கூட்டணி 30 நெருங்கி போய் நிற்கும். ஆட்சி அமைக்குமா மாட்டாங்களா சொல்லுங்க நீங்க? அதே சமயத்தில் திமுக கூட்டணியிலிருந்து குறைஞ்சது ஒரு 10% ஓட்டாவது வெளியேறும். அந்த கூட்டணியிலிருந்து 36% மேலே இருப்பாங்க. இப்போ அது இன்னொரு 10ன்னு சொல்லும்போது 26,000. ஏன்னா அதுல இருந்த ஓட்டு நீங்க பாருங்க, ரொம்ப கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லுங்க. விஜயை நம்பி வரக்கூடிய ஜோசப் விஜய் அவருடைய இந்த தவக்கா கட்சிக்கு வரக்கூடிய இந்த வாட்டி வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் செவ்வாய்க்கிரகத்துல இருந்தா வந்திருக்காங்க. இல்ல ஆந்திரா கர்நாடகத்துல இருந்து வந்தாங்களா? இல்ல. ஏற்கனவே அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இங்க உள்ளவங்க தான். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க. நீங்க அதை எடுத்து பாருங்க. அவ்வளவு பேரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க. அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது, பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது, பாமகவுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே எப்போதோ அது திமுகவுக்காக அந்த மைண்ட் செட்டை மாற்றி அப்படியே கொண்டு போயிட்டோம். 1-2 விதிவிலக்கா இருக்கும், அவ்வளோதான். எல்லா காலத்துலையும் இருக்க மாதிரி. அப்படின்னா அந்த ஓட்டு அங்கேருந்து வெளியே வர இவர் 10% ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுடுங்க. அதுக்கு அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது எங்கேருந்து இழப்பாக இருக்கும்? திமுக கூட்டணியினுடைய இழப்பாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். அதானே நடைமுறையில் இருக்குது. அதுவும் இந்து தான். அதுவும் இந்து ஓட்டு தான் பிரியுமே ஒழிய கிறிஸ்தவ ஓட்டு இவரே ஜோசப் விஜயே கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரிதான், அவருக்கு ஒரு கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்க போகிறதில்லை. சர்ச்சில் என்ன சொல்றாங்களோ அதான் விதிவிலக்கா 1-2 அதை விட்டுருங்க. இதே தான் சீமானுக்கு நடந்துச்சு. செபஸ்டியன் சைமானுக்கு என்ன நடந்துச்சு? சைமனுக்கு அவர் கிறிஸ்தவர் தானே சார். கிறிஸ்தவ ஓட்டல்னா அவருக்கு போட்டாங்களா? போடலையே. திமுக தானே போட்டாங்க. இவரே திடீர்னு வராதுன்னு சொல்றீங்களே. விஜய்க்கு எப்படி வராமல் இருக்கும்? அவருடைய ரசிகர் பதிலே வந்துருமே ஓட்டு. சர்ச்சில் நீங்க என்ன சொல்ற? அதான் சொல்றேன். இவருக்கு ஒரு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவர் தானே. இவர் வராத காலத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது செபஸ்டியன் சைமன் வந்து அப்பட்டமான கிறிஸ்தவர் தானே. எத்தனை கிறிஸ்தவர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க? நிர்வாகிகள்னு சில பேர் இருப்பாங்க, ஊரில் 4 பேர் இருப்பாங்க, இல்லைன்னு கிடையாது. அதை தாண்டி அவங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு இந்து ஓட்டு தான் வரும். அது இப்போ வந்து திமுக அணிலேருந்து பிரியறது வந்து இந்து ஓட்டு தான் வரும். அண்ணா திமுகவில் ஒரு இந்து கிடையாது, கிறிஸ்தவ முஸ்லீம் கிடையாது சார். நிர்வாகிகள் இருக்காங்க சார், தொண்டர் இல்லை சார். அவன் வந்து 2019 திமுக அணிக்கு தாவிட்டாங்க. சர்ச்சிலையும் மசூதியிலும் சொல்லி அப்படியே ஒட்டு மொத்தமாக நோட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே இப்போ அண்ணா திமுகவுக்கு வந்து ஆள் கிடையாது. அதே மாதிரி இவருக்கும் கிடையாது. சீமானுக்கும் வரப்போகிறது இல்லை, ஜோசப் விஜய்க்கும் வரப்போகிறது. அப்படின்னா பிஜேபி வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சியை பிடிக்கிறத நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இவர் பிரிக்கிற ஓட்டு
வேற எல்லாமே கீழே இறங்குது, பாஜக மட்டும் மேலே வருது, ஈஸியாக வெற்றி பெறக்கூடியது. இது முதல் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இறுதியானது என்னது அப்படின்னா, இந்த நேரத்தில் அது கூடல போய் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வச்சாருன்னு வச்சுருங்க, வைக்கணுனாலும் அது அவருக்கு கட்சியை சரிப்படுத்தணும். அதாவது இவர் டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் இவங்களெல்லாம் பேசி எடுத்து அவங்க ஒருங்கிணைச்சு அதுக்கு பிறகு தான் அது வலுவாகும். அதெல்லாம் சேர்த்து இவங்க வந்து கூட்டணி வச்சாங்கன்னா அண்ணாமலைக்கு லாபமாங்கிறது, பிஜேபிக்கு லாபமாங்கிறது பெரிய அளவில் இல்லாட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம், அவங்களுக்கு நல்ல லாபம். அவர் வந்து இழப்பை தவிர்க்க முடியும், பெரிய இழப்பை வந்து சரி கட்ட முடியும், தவிர்க்க முடியும். ஆலமரமாக இருந்தது ஓரளவுக்கு இப்போ கழுதை தேஞ்சு கீழே இறங்கினாலும் இந்த லெவலில் அதை தக்க வைக்க முடியும். அதே சமயத்தில் திமுகங்கிற ஒரு கட்சியை இல்லாமே ஆக்கிடும். ஒரு சீட்டு கூட 1-2 சீட்டோட அந்த கூட்டணியே தவங்கக்கூடிய அளவுக்கு மாறும். அதனால இந்த பாஜகனுடைய மேலிடம் வந்து அதிமுகவை பற்றி விமர்சிக்க வேண்டாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுத்திருக்கலாம். அது வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய பார்வையில் இந்த 2 பார்வை இருக்கு. அதில் அவங்க 2வது பார்வையை அவங்க எடுத்தா நமக்கு வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தான் அமைக்க போகிறோம் எப்படியுமே 2026ங்கிறத ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி வரும்போது திமுக கூட்டணி இல்லாமல் பண்ணுறதுக்கு இவங்களை நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லி அது நடக்கலாம். பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.